ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க தமிழையும் பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. பெண்கள் சம்பாதிக்கிறதுங்கிறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் சம்பாதிக்கிறது முக்கியமான ஒரு கொஷின் ஆன்சர் அது கிடையாது. சம்பாதிக்கிறது ஒரு முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒரு சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். இதுக்கு முன்னாடி என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்னு கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம எப்படியும் இருந்திருக்கலாம். பட் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ₹10 சேமிக்கும் போது, அது நம்ம கையிலேருந்து அதை ஒரு செலவு பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போய் தான் வெளியே வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கிடையாது. சில நமக்கு வெளியே போக முடியாது. ஏன்னா என்னை பொறுத்தவரை வெளியே போய் வேலை செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்களை 3 பேரையும் நான் பார்த்துக்கணும். அப்படிங்கிற போது நான் வெளியே போயிட்டு பிள்ளைங்களை பார்த்து படிக்க வச்சு அப்படிங்கிற போது எனக்கு கஷ்டம். ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களை பார்க்கறதுக்குன்னா மேடு தான் வைக்கணும். அப்படி இருக்கிற போது நமக்கு அந்த மேடு கொடுக்குற சம்பளத்தை வச்சு நீ பார்த்துக்கோ. ஒரு மேடால நம்ம பிள்ளைங்களை தேட முடியாது. ஒரு அம்மா பாக்குற மாதிரி யாருமே பாத்துட மாட்டாங்க பிள்ளைங்கள. அதனால ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சரி ஒரு நாள் வீட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கோ. எல்லா வீட்லயும் அப்படி ஃப்ரீடம் கிடைக்குமானாலும் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை செய்யும்போது நமக்கு அந்த ஃபேமிலியில ஒரு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கூடும். ஓகே, இவ்வளவு சம்பாதிக்கிறா, இவகிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஏதோ ஒரு இப்போ நம்ம வீடு வைக்கணும்னா கூட ஏதாவது ஒரு நமக்கு ஒரு வேலை இருந்தா கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த அமௌண்ட்டை போடும்போது அந்த லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி ஓகே, அவளும் கொஞ்சம் கொடுக்குறா. அப்ப நமக்கு அதுக்கு ஓகே, நம்ம ஒரு திங்ஸ் வாங்குறோம்னா அதுல நம்மளோட காசு ஒரு ₹10 இருக்கும்போது ஓகே, அவளும் ஒரு ₹10 கொடுத்துருக்காளே, அந்த ஒரு இது இருக்கும். எல்லாரும் பணம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. இப்ப வெளியே போனா கூட பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பணம் இல்லாதவங்களுக்கு இன்னொரு மரியாதை இருக்கும். நீங்க எவ்வளவு அதே போல நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் பார்ப்பாங்க. எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துதான் நிறைய பேர் பழகவே ஆரம்பிப்பாங்க. சிலவங்க பழகவே மாட்டாங்க. கொஞ்சம் புவரா இருந்துச்சுன்னு சொன்னா, இல்லை கொஞ்சம் காசு இல்லாதவங்க கிட்டன்னா ரொம்ப யாருமே அந்த அளவு பழக மாட்டாங்க. அதனால என்ன பொறுத்தவரை நான் சொல்றது, நம்ம சம்பாதிச்சா நமக்கு அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வெளியூர் வேலைக்கு போயிருந்தா கூட பிள்ளைங்க ஏதாவது கேட்டா கூட நமக்கு உடனே வாங்கி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு ₹10 சாக்லேட் வாங்கணும், ஹஸ்பண்ட் தான் கேட்கணும். அவங்க கையை எதிர்பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கும். பட் அவங்க தருவாங்க. இருந்தாலும் நமக்கு அது ஒரு இண்டிபெண்டா இருக்கும் இல்லையா? சரி சம்பாதிக்கிறது அதுக்காக நமக்கு வீட்டில் சின்ன சின்ன நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யணும். இப்போ சம்பாதிச்சா சரி ஓகே, அவன் பொண்டாட்டி சம்பாதிக்கிறான், அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாள் அப்படின்னு ஒரு இருக்கும். சரி இவகிட்ட போய் ஒரு ஐடியா கேட்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கும். ஒன்று நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். இல்லை சிலவங்க பெரிய பிஸ்னஸாக பண்ணுவாங்க, சிலவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். மசாலா விற்கிறது, அதே போல் டெய்லரிங், ஆரி ஒர்க் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இப்போ டெய்லரிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம சம்பாதிக்கும் போது ஃபேமிலிலையும் சரி நமக்கும் சரி ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக லட்சக்கணக்கில் தான் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை. டெய்லி வருமானமாக இருந்தால் கூட போதும். இல்லை ஒரு டெய்லி ஒரு ₹100 வருமானமாக இருந்தாலும் போதும். இல்லை மாதத்துக்கு ஒரு ₹1000 ₹2000 அப்படி இருந்தால் கூட போதும். ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது நம்ம கையில் நம்ம அது மூலமாக ஒரு திங்ஸ் வாங்கும்போது, இல்லை நமக்கான தேவையான ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கான திங்ஸாக இருந்தாலும் கூட சரி ஓகே, நம்ம அதை வாங்கியிருக்கோம்ல அப்படின்ட்டு இருக்கும். இன்னொன்று மெயினாக என்னன்னு சொன்னால், நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அம்மா அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப காசெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதுவும் ஹஸ்பண்டை கேட்க தான் செய்யணும். இப்போ நம்ம வேலைக்கு போயாச்சுன்னா சரி ஓகே, ஹஸ்பண்டை கேட்கலாம், ஒரு ₹500 கொடுக்குறீங்களா, அம்மாவுக்கு மாதம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லாட்டாலும் நமக்கு இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசுலேருந்து நம்ம அம்மாவுக்கு ₹500 கொடுக்குறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க நம்மளை வளர்த்தி கொண்டு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லும்போதும் அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு சரி ஓகே, அவங்க வயசாகிடுச்சு, அவங்களுக்கு மெடிசன் வாங்குறோமா, எதுக்காவது கொடுக்கணுங்கிற போது அது நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி அவருக்கெல்லாம் மெடிசன் வாங்குறது கூட நம்ம அதை கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே போல பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்க எப்பவும் சொல்லுவாங்க, அப்பா தானே காசு தரும், அப்பா தானே ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா காசு தருவாங்க, அப்படிதான் பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம வேலை செய்யும்போது பிள்ளைங்க யாராவது கேட்பாங்கல்ல, உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சோம் நிறைய பேர் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வீட்டுல இருந்து நிறைய நிறைய வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு வீட்டுல இருந்துட்டு என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் அந்த மாதிரி உங்களுக்கு போடுவேன். பட் நானும் இப்பதான் சம்பாதிக்கிறேங்கிற எண்ணம் கொண்டு வந்துதான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னால் வெளியே போய் சம்பாதிக்க முடியாதுன்னா சரி ஓகே, நான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் தெரிஞ்சுட்டேன். சிலவங்க வீட்டில் டெய்லரிங் தைப்பாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு அந்த டெய்லரிங் அப்படி சில வேலைகள் இங்கே எதுவுமே போக முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இங்கே உண்டு. அதனால நமக்கு அந்த ப்ராப்பரான சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் இங்கே போக முடியும். அதனால எனக்கு இங்கே எதுவுமே பண்ண முடியாது. பட் எனக்கு
புதுசான பிளாட்ஃபார்ம்னா இந்த யூடியூப் சேனல். நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ போடுறதுனால ஏதாவது இன்கம் வரும். பட் நான் இதுலேருந்து இன்னும் வந்து இன்கம் எடுக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு இதுவரை இதுலேருந்து எந்த இன்கமும் வரல. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் 1 இயராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் சில நேரம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம யூடியூப்ல இருந்தாலும் சொல்லுவாங்க உன் ஃபேஸை பார்க்கறதுக்கு, இல்லை அதை பார்த்துட்டு 4 பேர் 4 விதமான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடணும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து மைண்டுக்குள்ள நிற்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். ஏன்னா நம்ம தப்பா இதுலையுமே நம்ம சம்பாதிக்கலாம். இது நம்மளோட டேலண்ட். என்ன ஒரு டேலண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இது பண்ணி சம்பாதிக்கிறோம். இன்னொன்று சம்பாதிக்கிற ரீசன் என்னன்னா, நம்ம ஏதோ பிறந்துட்டு அப்படியே ஒரு பொண்ணா இருந்துட்டு வீட்டில் உள்ள கடமைகள் அது மட்டும் செய்து பிள்ளைகளை பார்க்கறது மட்டும்தான் நம்ம கடமை இல்லை. அதுவும் நம்ம கடமை. பட் நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், நம்மளால இது வந்து நமக்கு பண்ண முடியும். அப்படிங்கிற போது அந்த டேலண்ட்டை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு வேலை செய்யுது. சிலவங்க வந்து டெய்லரிங்லாம் அழகாக ஆரி ஒர்க் போடுவாங்க, அழகழகாக டெய்லரிங் தைப்பாங்க. பட் அதே போல் நமக்கு அது நம்ம செய்கிறத பார்த்துட்டு மற்றவங்க நம்மளை தேடி வரணும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இது செய்யணும். அதுக்காக அப்படி சம்பாதிக்கும் போது நமக்குன்னு சொல்லிட்டு சரி 10 பேர் வருவாங்க. இப்போ ஒரு வேலை செய்யும்போது 10 கஸ்டமர் நமக்கு வருவாங்கல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு டெய்லரிங் வேலை எடுத்தாலும் நமக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தா கூட 200 300 அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அதனால அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து சரி, ஓகே, இன்னும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி ஒரு 1 இயர் ஆகும் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஏதோ ஒரு செடி வச்சு சின்ன விதை போட அது உடனே முளைக்காதுல்ல. அதை போய் டெய்லி பார்ப்போம், அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும், சரி ஏன் இது வளரலை, இதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதே போல் நம்ம ஒரு தொழிலில் சக்ஸஸ் ஆகலை, எதனால நம்ம எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து திரும்ப அதுலேருந்து நம்ம வந்து மேலே வரணும். பட் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் வந்து அதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும். அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, இது மூவ் ஆகலை, இதனால் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தளர்ந்து போயிடக்கூடாது. பட் நம்மளை வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். மோட்டிவேட் பண்ணி நாளுக்கு நாள் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆனாலும் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆகணும். அந்த பொறுமை இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அது வந்து சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். சம்டைம்ஸ் சிலது லேட் ஆகும், சிலவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது நமக்குன்னு ஒரு இது இருக்குது. இல்லை நம்மளோட கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பட் நம்ம மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் அது வந்து கொஞ்சம் கூட நமக்கு அது சொல்லுவாங்கல்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லது நினைக்கும்போது நல்லது நடக்கும். பட் நம்ம ஒரு காரியங்கள் நினைக்கும் போதும் யாருக்குமே இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இப்போ ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வீம்புக்காக தொடங்கக்கூடாது. ஒரு வேலை சரி நீ வேலைக்கு போகாண்டா, இல்லை டெய்லரிங் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பட் நம்ம அவங்ககிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லை நான் வீட்டில் இருக்கேன், என்னால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், அப்போ என்னாலே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கேட்டாலும் நீங்கள் 10 ரூபா 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா நான் ஒரு 10 ரூபா தந்தால் எனக்கு சந்தோஷம். ஓகே, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுல என்னோட ஒரு பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கும்போது கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. யாருமே அப்படி புரிஞ்சுக்காமல் இருக்க மாட்டாங்க. முன்னாடி உள்ள காலத்தில் அப்படி இருந்தாங்க. சரி பொம்பளைங்கன்னா வீட்டில் தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, அப்படிலாம் முன்னாடி நிறைய ரூல்ஸஸ் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃப்ரீடத்தை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒரு இது ஓகே உன்னால் பண்ண முடியும்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதையும் வந்து நம்ம காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். இல்லை மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணுமா, இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். ஹேவ் அ நைஸ் டே.